இப்படி கூடயா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து இருக்காங்க. நான் என்னோடய ஸ்டால் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய அந்த கேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மட்டும் பக்கத்தில் வந்து சேல் ஆச்சு. பேலன்ஸை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வந்து நான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து அதே மாதிரி கப் கேக் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் கூட வந்து நான் கொடுத்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஐட்டம் போட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள்கிட்ட கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் வந்து ஸ்பெஷலாக அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஹோம் பேக்கர்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குடிசை தொழிலாக இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் அவங்ககிட்ட நம்பி வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி தான் ரெடி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணதா அப்படிங்கிறத மட்டும் கேட்டு வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து பேக்கெட்டில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். பேக்கெட்லேயே வந்து கேக் வந்துருச்சு, பிஸ்கெட்டெல்லாம் சொல்லவே வேணாம், நல்லா புஃப்னு வந்து குண்டு குண்டாக பேக்கெட்லலாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா பொருளும் அது கூட சேர்ந்து தான் வந்து செய்வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தின்பண்டம் மட்டும் வாங்கி தரதில்ல, அது பின்னாடி நோய் உருவாகிறதுக்கான எல்லாத்தையும் சேர்த்து தான் வாங்கி கொடுக்குறோம். நிறைய பேர் இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து ரெகுலராக வந்து பண்ணுறதை பண்ணிட்டு தாங்க